தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு, உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரைப் போல் ஊற்றிவிடு என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மிடம் கேட்கும் ஒரு கிருபையின் வார்த்தை, கூறும் கிருபையின் வார்த்தை, அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரு அன்பின் ஏக்கம் என்னவென்றால், எழுந்திரு, ராத்திரியின் முதற் சாமத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என் சமூகத்தில் உன்னுடைய கண்ணீரை, உன் கவலையை என்னிடம் கூறு என்று கேட்கின்றார். பிரியமானவர்களே, முதற் ஜாமம் என்பது அந்த இஸ்ரவேலருடைய காலண்டர்களில் பார்க்கும் பொழுது 6ஆம் மணி, அதாவது சாயங்காலம் 6 மணியிலிருந்தே ஆரம்பித்து விடுகின்றது. அதாவது இரவு நேரத்தில் அது 6லிருந்து 9 இருக்கலாம், 9 to 12 இருக்கலாம். அப்படி இரவு நேரத்தில் நாம் எழுந்து தூங்கி விடாமல் நம்முடைய கவலையை கர்த்தரிடம் கூற வேண்டுமாம். சிலர் என்ன செய்வார்கள், தன்னுடைய கவலையை தன்னுடைய நண்பர்களிடம் கூறுவார்கள். ஆனால் அந்த நண்பர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் கூறிய காரியத்தை பலவரிடம் கூறி அதை கிண்டல் பண்ணி சிரித்து கேலி பண்ணுவார்கள். பிரியமானவர்களே, அதை தெரியாமல் அவர்களிடம் கூறி நாம் நிம்மதியாக இருந்து விடுவோம். ஆனால் நம்முடைய பெயரை அவர்கள் கெடுத்து நம்முடைய மதிப்பையே அவர்கள் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். ஆகவே கர்த்தர் கூறுகின்றார், உனது கவலையை முதற் ஜாமத்தில் எழுந்து என்னிடம் கூறு, உன் கவலையை என்னிடம் ஒப்படைத்து விடு, தண்ணீரை போல என் பாதத்தில் அதை வைத்துவிடு, நான் மறக்க மாட்டேன், உன் கண்ணீரை கண்டு உனக்கு பதிலளிப்பேன். நீ கூறுகின்ற அந்த நண்பர்களோ அந்த உறவினர்களோ உனக்கு கவலைப்படாத என்று ஒரு வார்த்தை தான் கூறுவார்கள். உன் கவலையை நிரந்தரமாக மாற்ற அவர்களால் கூடுமா என்று கர்த்தர் நம்மிடம் கேட்கின்றார். பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். கவலைப்படாதீர்கள் என்று நம்மிடம் ஒருவர் கூறும் பொழுது, கவலைப்படாதீர்கள், ஜெபிப்போம் என்று கூறுவோம், அப்படித்தானே? ஆனால் உண்மையான மன அமைதியை கொடுப்பது கர்த்தர் தான். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், இனிமேல் உன் கவலையை, நம் கவலையை எந்த மனிதரிடம் கூறாமல் இறைவனின் பாதத்தில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில், ஜாம நேரத்தில் கண்ணீரோடன் சேர்ந்து நம்முடைய கவலையை அவர் பாதத்தில் வைத்து விடுவோம். கர்த்தர் உடனடியாக நம் கண்ணீரை பார்த்து நம் கவலையை தீர்த்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய கவலையை உமது பாதத்தில் மட்டுமே நாங்கள் தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும். உலக மனிதர்களிடம் கூறினால் அவர்கள் கேலி செய்வார்கள் என்று எங்களுக்கு அருமையான ஒரு ஆலோசனை கூறின உமது கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் இன்றிலிருந்து எங்களுடைய கவலையை உம்மிடம் மட்டுமே கூறுவோம் என்று உறுதியளிக்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.